15 லட்ச ரூபா வர்த்தான லேண்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எனக்கு ஒரு இடம் வாங்கி சீக்கிரமாக போர் போடணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ டு சலானி ஃபேமிலி. எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, நான் நம்பவே இல்லை. இதை வந்து நம்ம அப்பா அம்மா நாள் கூட கொடுக்க முடியாது. ஒரு கோல்டு, அந்த கோல்டு தான் அங்கே இருக்கிறாங்க. இன்னைக்கு சாட்சாத் வருது சுவாமி. என்னடா முதல்ல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிளாட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனேன். கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே சலானி ஏற்றுக்கும். நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். அம்பானி வீட்டு கல்யாணத்தையே தூக்கி சாப்பிட்ட செல்லானி பெருந்திருவிழா. 13ஆம் ஆண்டு திருவிழாவுக்கு வந்தவங்களுக்கு தாம் தூம் ரிட்டன் கிஃப்ட். ஊழியர்களின் வாழ்க்கையை ஓனராக மாற்றும் கொண்டாட்ட பரிசுகள். இண்டக்ஷன் ஸ்டவ், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ். நிறுவனத்தில் பங்கு. ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கொள்ளும் வேற லெவல் சேவை சம்பவங்கள். இது ஒரு சாதாரண ஆண்டு விழா அல்ல, ஒரு சாதனையின் கொண்டாட்டம் என்ற வரிகளால் விவரிக்கக்கூடிய வகையில் செல்லானி நிறுவனத்தின் 13ஆம் ஆண்டு விழா சென்னையில் உள்ள ஒரு முன்னணி ஸ்டார் ஹோட்டலில் பிரம்மாண்டமாக நடந்தது. 500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஒரே குடும்பமாக இணைந்து கொண்டாடிய இந்த நிகழ்வு அனைவருக்கும் மறக்க முடியாத நினைவாக மாறியது. கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் சாதாரண ரிட்டர்ன் கிஃப்ட் அல்லாமல் வீட்டு தேவைகளுக்கு பயன்படும் இண்டக்ஷன் ஸ்டவ் வழங்கப்பட்டது. நிறுவனத்தின் சிறந்த 55 பணியாளர்களுக்கு டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பரிசுகளில் அதனை தாங்களே தேர்வு செய்யும் வாய்ப்பும் வழங்கப்பட்டன. இது அவர்களின் உழைப்பை மதிக்கும் ஒரு தனிப்பட்ட அங்கீகாரமாக அமைந்தது. மேலும் 8 பணியாளர்களுக்கு திண்டிவனம் அருகே பிரதான சாலையில் அமைந்துள்ள சுமார் 15 லட்சம் மதிப்பிலான அரை கிரவுண்ட் நிலம் பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் 15 பேருக்கு நிறுவனத்தில் 1% பங்கும் வழங்கப்பட்டது. இதன் மூலம் பணியாளர்கள் எம்ப்ளாயி என்ற நிலையிலிருந்து ஓனர் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளனர். மேலும் ஊழியர்களின் வாரிசுகளின் கல்வி செலவுகளை ஏற்கும் உதவி, திருமண உதவி போன்ற சமூக பொறுப்புகளையும் அந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. விழாவில் 55 வகையான பல உணவு வகைகள், 8 வகையான இனிப்பு பண்டங்கள், 6 வகையான பழங்கள் உள்ளிட்ட சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு விழா ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சியை மட்டுமல்லாது ஒரு குடும்பத்தின் வெற்றி கதையாகவும் திகழ்ந்தது. செலானி நகர் 15 லட்ச ரூபா வர்த்தான லேண்டு. கங்க்ராச்சுலேஷன் டீம், சூப்பர். ஸோ திஸ் இஸ் யுவர் நகர், செலானி நகர். உங்கள் பிளாட் ரெடியாக இருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலி சும்மா சொல்லிகிட்டே இருப்பேன். அப்பப்போ கௌதம் சார், ஸ்ரீபால் சார், எப்படி சார் யாரை பார்த்தாலும், சார் நான் கூடிய சீக்கிரம் இடம் வாங்கிடுவேன் சார். ஒரு 10 days முன்னாடி கூட நான் சார்கிட்ட பேசினேன். எனக்கு ஒரு இடம் வாங்கி சீக்கிரமாக போர் போடணும்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ டு சலானி ஃபேமிலி. ஆக்சுவலி நேற்று எனக்கு ராஜஸ்தான் போகிறதுக்கு ட்ரெயின் இருந்துச்சு. ஒரு வேலை இருக்க ஊரில் போனதுக்கு என்னை நிற்க வச்சு கௌதம் சார் டிக்கெட் கேன்சல் பண்ணி நீ இருந்தால் தான்
நீ இந்த தான் அவனும் நீ போக முடியாது, நீ எப்படி போகிற நான் பார்க்குறேன்னு சண்டை போட்டேன் கூட என்னை நிற்க வச்சிருக்காரு. இங்கே எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்க, நான் நம்பவே இல்லை. சரி ஏதாவது ஃபங்க்ஷனில் கூப்பிடாது நம்ம போய்தான் ஆகணும், பட் நான் அதை நடிக்கவும் இல்லை. எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு எனக்கு, சர்ப்ரைஸ், மிகப்பெரிய சர்ப்ரைஸ். இதை வந்து நம்ம அப்பா அம்மா நாள் கூட கொடுக்க முடியாது. ஒரு கோல்டு, அந்த கோல்டு தான் அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்க கோல்டு தான் கொடுக்க முடியும். அது இன்னைக்கு சாட்சாத் வருது சுவாமி. என்னடா முதல்ல டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், பிளாட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனேன். கண்டிப்பாக இருக்குது. என்னென்னா, யாராவது ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணுன்னா அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே செலானி ஏற்றுக்கும். யாராவது டாக்டரேட் பண்ண நினைக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா டிகிரிக்காக ஏதோ அரியர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை டிகிரி டச் பண்ண முடியலன்னு எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம் இருக்கும். அவங்களுடைய ஸ்டடீஸுக்கு உண்டான எல்லா செலவும் செலானி வில் பேர். இமீடியட்டாக நீங்கள் வந்து விபி கிட்ட அப்ளை பண்ணலாம். We welcome our chief guest Dr. Ashwi K. Ganesh on stage, please. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு மனசு வேணும். மனசு இருந்தால் தான் எவ்வளோ பேர் ஜுவல்லரி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாராவது இந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்கன்னா அது ஒன்லி சலானி ஜெயந்திலால் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். ரொம்ப அதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேலை செய்கிறவங்க ஃபர்தராக படிக்கிறதுக்கு, டிகிரி படிக்கிறதுக்கோ என்ன படிக்கிறதுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஃப்ரீயாக படிக்க வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணார். நான் ஒரு யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்கேன், வேல்ஸ் யூனிவர்சிட்டி. கிட்டத்தட்ட 50,000 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. நான் இந்த நேரத்தில் நான் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அவர் எத்தனை பேரை படிக்க வச்சாலும் அத்தனை பேரையும் வேல்ஸில் 50% நான் படிக்க வைக்கிறேன். முதலாளி நம்மளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் தொழிலாளியும் முதலாளியை பார்த்துப்பாங்க அப்படின்றத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I'd like to welcome DGP Mr. Ravi IPS அவர்கள் on stage. இதுவரை நம்ம உலகத்தில் 2 லட்சம் டன் தங்கம் தான் மைனிங்கிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்த 2 லட்சம் டன் தங்கத்தில் நம்முடைய இந்தியாவில் ரிசர்வ் பேங்க்கில் இருக்கிறது வந்து வெறும் 15,000 டன். ஆனால் இந்தியாவில் இருக்கிற மக்களிடம் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் டன் தங்கம் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றது. அதனுடைய மதிப்பு $5 trillion, அதாவது 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் நம்முடைய மக்களிடம் இருக்கின்றன. அதை கொண்டு சேர்க்கின்ற பெருமை இங்கே இருக்கின்ற அந்த சிவப்பு சேலை அணிந்த தங்கங்களை சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதற்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி சல்லானி மற்றும் அவரது மகன்கள், அவரை சார்ந்த வைஸ் பிரசிடென்ட் இளையராஜா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வாழ்வில் உயர்வீர்கள். அதுபோன்று சல்லானி அந்த ஜுவல்லரி மார்ட் நிச்சயமாக ஆயிரக்கணக்கான கிளைகளை கொண்டு இது வெற்றி நடை போடும். வாழ்த்துக்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். Okay, finally we have a very special person coming on stage. Can we give a big round of applause? ஒரு பலத்த கைத்தட்டலுடன் விஜய் டிவி கலக்க போவது யாரு ஃபேமஸ் ஈரோட் மகேஷ் அவங்களை வரவேற்கலாமா? அனைவருக்கும் இனிமையான இதயம் நிறைந்த அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். எந்த மனுஷன் வாழ்க்கையில முதல் அடியை வெற்றிக்கான அடியாக எடுத்து வைப்பான் தெரியுமா? எந்த மனிதன் மனதில் எப்பொழுதும் உற்சாகம் நிரம்பி இருக்கிறதோ அந்த மனிதன் மட்டும்தான் வெல்வதற்கும் தகுதியானவன் என்பதை இங்க இருக்கிற அத்தனை பேரும் முதலிலே புரிந்து கொள்ளுங்கள். யாராவது எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்டா, ரவி சார் வந்து எப்படி இருக்கீங்க மகேஷ்? சார் சூப்பரா இருக்கேன் சார் அப்படி சொல்லுவேன். சில பேர்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு நாம நல்லா இல்லாம போயிடுவோம். இப்போ நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன் பாருங்க. இப்போ கேட்குறேன், எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் பத்த வைக்க வேண்டியிருக்கு. அப்போதான் சூடு. என்ன செய்ய? எந்த இடத்துலையுமே சொருந்துடாதீங்க.
சிம்பிளான விஷயம் தான் லைஃப்பில் ஜெயிக்கிறது. சார் நான் விளையாட்டாக சொல்கிறேன், ஏதோ ஒரு இடத்திலிருந்து வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்திற்கு ஒருவரை அனுப்புகிறது. பொருளாதார காரணமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தங்கையினுடைய திருமணமாக இருக்கலாம், தம்பியினுடைய படிப்பாக இருக்கலாம், அம்மா அப்பாவினுடைய உடல்நிலையின் காரணமாக இருக்கலாம். வாழ்க்கை யாருக்கும் அவர் எளிதாக அமைவதில்லை. ஏதோ ஒரு பொருட்டு தான் பிறந்த மண்ணை விட்டுவிட்டு இந்த மண்ணுக்கு வந்து வேலை பார்க்கிற ஒரு இளைஞனுக்கு இந்த மண்ணே கிடைக்கிறது என்றால் அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்கும்? என்னோட மரியாதைக்குரிய அன்பு சொன்னது இந்த சலானி கணக்கில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். கிராட்டிடியூடோடு இருங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கிட்டே இருங்க, லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க, டிசிப்ளினாக இருங்க. ஒழுக்கம் இல்லைன்னா மேலே இருக்க மூணும் காணாமல் போயிடும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒழுக்கம் இல்லாத திறமை ஒருபோதும் ஜெயிக்காது. ஒருவேளை ஜெயித்தால் அது வெகு காலம் இருக்காது. ஓகேவா? டீம் அரவணைச்சுக்கோங்க. டீமை 5 விரலும் ஒன்று போல இல்லைன்னு கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல. எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்காது. எல்லா திறமையும் இருக்கிற ஒருத்தர் இந்த உலகத்திலேயே கிடையாது. சச்சின் கிரிக்கெட் தான் நட தெரியும். கூப்பிட்டு வந்து ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல் விட்டிங்கன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? ஈரோடு மகேஷ் தமிழில் தான் பேசுகிறார். இங்கிலீஷில் 1 மணி நேரம் சொற்பொழி ஆற்றுவார்னா ஆற்றுவார். காப்பி வேணால் ஆற்றுவார். ஈரோடு மகேஷ் சொற்பொழிவுலாம் ஆற்ற மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை தான். நம்ம கூட இருக்கிறவன் புதுசாக வரவன் உள்ளே வந்தானா டீமில் அவனுக்கு தேவையானதை சொல்லி கொடுத்து அவனை உயர்த்துங்கள். எவன் அடுத்தவனை உயர்த்துவதற்கு தயாராக இருக்கிறானோ அவனை பிரபஞ்சம் தானாக உயர்த்தி கொண்டே இருக்கும். பாகிஸ்தானில் 1989 நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த வருடம் 1989 நினைக்கிறேன். டெஸ்ட் மேட்ச்சு பாகிஸ்தான் மண்ணிலேயே பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி விளையாட போகுது. 16 வயதேயான மீசை கூட முளைக்காத ஒரு சிறுவன் அந்த அணியில் இருந்தான். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு டின்னர் முடித்ததுக்கப்புறம் கேப்டன் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு ஒரு வாக்கிங் போனார். அந்த இளைஞன் தோள் மீது கை போட்டு, ஒருபோதும் நீ கவலைப்படாது, பாகிஸ்தான் மண்ணில் பாகிஸ்தானை எதிர்த்து விளையாட வந்திருக்கிறோம் என்பதை நினைத்து நீ அச்சப்படாது. உன்னோட பேட்டிங் ஸ்டைலுக்காக தான் நீ டீமில் இருக்க. எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட பேட்டிங் ஸ்டைலை நீ மாற்றிக்காங்க. இந்த 4 மேட்ச்சில் ஒன்றை கூட ஒரு மேட்ச்சில் கூட உன்னை ட்ராப் அவுட் பண்ண மாட்டேன். 4 மேட்ச்சில் நீ இருப்பேன், தைரியமாக விளையாடுனாரு. அன்று ஒரு மனிதர் அரவணைத்து தந்த உற்சாகம்தான் சச்சின் டெண்டுல்கர் என்கிற மிகப்பெரிய ஜாம்பவானை இந்திய கிரிக்கெட் அணிக்கு வரலாறு தந்தது. டீம் அரவணைச்சு போங்க. ஒர்க் ஸ்பேஸில் யாராவது ஏதாவது கோபமாக பேசினா அதை அந்த இடத்துல பேசுனதுன்னு நினச்சி அப்படியே போட்டு போயிடுது. சுமந்துனே என்னை அவர் அப்படி திட்டினாரு, என்னையே அவர் அப்படி திட்டினாரு, அவர் திட்டிட்டு போயிட்டாரு, நீ தான் சுமந்துட்டே போகிற. சுமக்காத எதையுமே அன்னன்னைக்கு குப்பையை அன்னன்னைக்கு தூக்கி போடுற மாதிரி அன்னன்னைக்கு வார்த்தையை அன்னன்னைக்கு டஸ்ட்பினில் போட்டு போயிட்டே இரு. இன்னொன்று நான் எப்பயும் சொல்லுவேன், இப்போ ஜெயந்திலா ஜலானி சார் தான் நான் பழகிறேன், நானும் சாரும் பேசுகிறோம். திடீர்னு ஒரு இடத்துல அவ்வளோ அன்பாக பேசுகிறது, ஒரு தடவை கோவமாக என்னை பார்த்து பேசிட்டார். என்ன மகேஷ் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் கோவமாக பேசுகிறாருன்னு நான் எப்பயுமே பார்க்க மாட்டேன். என்ன அர்த்தத்தில் இதை கன்வே பண்ணுறாருன்னு பார்ப்பேன். உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த எமோஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனை நீங்கள் கேரி பண்ணுவீங்க. உங்களை நோக்கி வருகிற வார்த்தைகள் எந்த அர்த்தத்தில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தத்தை மட்டும் நீங்கள் சுமக்கிற மனிதர்களாக இருப்பீர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வார்த்தைகளை சுமக்காதீங்க. ஒர்க் ஸ்பேஸில் நடக்கிற ஆர்கியூமெண்ட் எல்லாமே, ஹீட் எல்லாமே, சூடு எல்லாமே அந்த நேரத்துக்கானது, உடனே அடங்கிவிடும் என்பதை நம்புங்கள். ஓகேவா? டீம் அரவணைச்சுக்கோங்க. எப்பயுமே பிரிஸ்கா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக வேலையை ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு வரப்பெல்லாம் உள்ள நுழையிறப்பெல்லாம் உங்களோட ஃபஸ்ட் டேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் மேடையில் ஏன் இவ்வளோ உற்சாகமாக எப்பயுமே ஒவ்வொரு முறை இருக்கேன்னா, முதல் முறை மேடை ஏறுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பொழுது ஈரோடு மகேஷ் துள்ளி குதித்து எப்படி உற்சாகமாக இருந்தேனோ அதே தான் 20 ஆண்டுகள் கழித்தும் அதே உற்சாகத்தோடு மேடையில் இருக்கிறேன். அதனால்தான் இத்தனை அன்பு உள்ளங்களை 1 மணி நேரமாக கட்டி போடுகிற வாய்ப்பை வாழ்க்கை தமிழ் எனக்கு வழங்கியிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டே ஒர்க்கை எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. போயிட்டே இருங்க, உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்வது ஒரு முறை, வாழ்க்கை வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக மாறட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும்.
தேங்க்யூ ஸோ மச். 2022 பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் எல்லாருக்குமே கார் பைக் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 24 வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ 26 நம்ம வந்து 13th இயர் ஆனிவர்சரி வந்து நம்ம பண்ணுறோம். அந்த ஆனிவர்சரிக்கு வந்து ஏதோ சும்மா ஒரு சர்டிஃபிகேட்டு பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு அப்படி கொடுக்கலாம். ஆனால் எங்கள் எம்டி ஜெயந்திலால் சார் வந்து அப்படி பண்ணல. அவர் என்ன பண்ணாருன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின், அதுவும் நீங்கள் இதுதான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லாமல் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுடைய ஆப்ஷன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தாரு. அண்ட் ஸ்டார் பர்ஃபார்மர் எங்கள் எல்லாருக்கும் வந்து லேண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ இருக்கிற விலையில் வந்து லேண்ட் வாங்கணுன்னா ஒருத்தவங்க வந்து சாலிடாக 15 lakhs லேண்ட் வாங்கணுன்னா 7 to 8 years வந்து ஒர்க் பண்ணணும். பட் அது வந்து நீ 4 years ஒர்க் பண்ணதுக்கு உனக்கு ஒரு ரெகக்னிஷேஷனாக நான் அதை கொடுத்துருக்கேன், உனக்கு ஒரு கிஃப்டாக நான் அதை கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது அதோடைய ஒரு பெருசு எங்களுக்கு எதுவுமே இல்லை. எனக்கு எமோஷனல் ஆனது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ரீம். வீடுன்னா யாருக்குமே பிடிக்காம இல்லை. ஒருத்தங்க ஒரு சொந்த வீட்டில் இருந்துட்டு இப்போ சென்னைக்கு வந்து இங்கே இருக்கும் போது, ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு அதோட இது தெரியும். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்கேன், ஒரு இடம் வாங்கணும், வேலை செஞ்சு நான் நிஜமாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 40 yearsல, இப்போ எனக்கு ஏஜ் வந்து 25, ஒரு 40 yearsல வந்து நான் இடம் வாங்கி ஒரு வீடை கட்டணும் 40 yearsல அப்படின்னு. ஒரு 10-15 வருஷம் தள்ளி இருக்கிற கனவை உன் கண்ணு முன்னாடி இப்போ எடுத்துன்னு வந்து தராங்க. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எந்த எம்டியோ எந்த ஒரு இடத்துலையும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை செலானி ஃபேமிலி. இது எம்டி பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற மேடம்ஸ் எல்லாம் ஒத்துக்காமல் பண்ணவே முடியாது. அவங்க எல்லாருமே ஃபேமிலியில் வந்து பண்ணலான்னா ஹேமலதா மாமா இருக்கட்டும், எல்லா டேரக்டர்ஸோட ஒய்ஃப் எல்லாருமே சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியாக பண்ணும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் வந்து நன்றி கடனாக இருந்து நல்லா ஒர்க் பண்ணோம். தேங்க்யூ டு ஆல். இன்னிலேருந்து ஒரு 8 வருஷம் முன்னாடி நான் வந்துட்டு சென்னைக்கு வந்தேன். சென்னை வரும்போது எனக்கு தமிழும் தெரியாது, என்ன வேலை செய்யணும் கூட தெரியாது. அந்த டைம் நான் வந்துட்டு சலானியை ஜாயின் பண்ணேன். சலானி ஜாயின் பண்ணும்போது சுத்தமாக தமிழில் தெரியாது, என்ன வேலை செய்யணும்னு கூட தெரியாது. எல்லாமே கடையில் உட்காட்டு ஜெயந்திலால் சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படி வேலை செய்யணும்னு, அந்த இது பேசணுன்னு தமிழ் கூட சொல்லி கொடுத்துட்டுக்கப்புறமா வேலை செஞ்சு சம்பளம் சரி சம்பளம் மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்த போது என் ட்ரீம் பைக்கு, இன்றைக்கிலேருந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி இன்றைக்கி ட்ரீம் பைக் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது எனக்கு பெரிய கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் என் கல்யாணம் ஆகும்போது எனக்கு மேரேஜ் காசு கூட கொடுத்தாங்க, அது ஒரு கிஃப்ட்டு. என் மேரேஜ் பண்ணும்போது நிறைய பேருக்கு கடன் வாங்கி தான் மேரேஜ் பண்ணோம், அதுக்கு எனக்கு மிச்சம் ஆகி. அதுக்கப்புறமா இன்றைக்கி சலானிக்கு 13 வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போது நான் என் ஊரில் கூட லேண்ட் வாங்க முடியாத ஆள், இன்றைக்கி சென்னையில் எனக்கு லேண்டு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய கிஃப்ட். எனக்கு என் லைஃப்பில் நான் அதை லேண்ட் வாங்கவே முடியாத மாதிரி தான். பட் இன்றைக்கி நான் சென்னையில் ஒரு வாங்கியிருக்கேன்னு ஒரு பெரிய கிஃப்ட்டு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆல்ரெடி வந்து துபாய் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து எனக்கு டிவி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. லாஸ்ட் டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தேங்க்யூ சலானி. ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்த காம்ப்ளிமெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் தாய்லாந்து ட்ரிப்பில் வந்து செலக்டட் ஆகி தாய்லாந்து ட்ரிப்பு முடிச்சுட்டு நான் அடுத்து செகண்டோடைய என்னோடய டார்கெட் வந்து இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த கிஃப்ட் கிடைக்கும்ன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுடைய எம்டி வந்து மித்த ஒரு ஜுவல்லரி கோல்டு இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்டியுமே இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட்டு என்னன்றதை ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒரு 5000 10,000 அந்த மாதிரி தான் தருவாங்க. என்னோடய எம்டி வந்து 15 லட்ச ரூபாய்க்கு எனக்காண்டி ஒரு லேண்ட் வந்து என்னோடய பேரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி என்னோடய எம்டிக்கும் என்னோடய டேரக்டர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சலானி, லவ் யூ சலானி. எங்கள் சலானியில் வந்து இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் வந்து எனக்கு வந்து துபாய் போகிற ட்ரிப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களை மாதிரி எல்லாம் அந்த துபாய் போகிறதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணவே முடியாது. அது போகிறதே பெரிய விஷயம். பட் அது எனக்கு கிடச்சிருந்துச்சு. இந்த வருஷம் எனக்கு வந்து லேண்ட் கொடுத்துருக்காங்க. லேண்டு அதுவும் சென்னையில். அது ஒரு லேண்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து 10 வருஷ உழைப்பு. எங்கள் எம்டி வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க, நீங்களே என்னோட குடும்பம், உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு லாஸ்ட் இயர் சொன்னார். அதை இந்த வருஷம் செஞ்சு காமிச்சிட்டாரு. எப்படி எங்கள் சந்தோஷத்தை பகிர்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஓவராக சொன்னால் எங்களுக்கு எமோஷன் கூட ஆகிடும், அந்தளவுக்கு இருக்கும். செலானி வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. எங்களுக்கு வந்து 2022 வந்து ரிவார்ட் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ். ஏன்னா நாங்கள் வந்து 9 பேர் கார் வாங்கினவங்க, 18 பேர் பைக் கொடுத்தாங்க. அந்த 9 பேரில் கார் வாங்கின ஒரு லேடி, நான் ஒரு லேடின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் எல்லாருக்கிட்டையுமே. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து அந்த டைமில் வந்து எங்கள் பாஸ் வந்து அவர் யூஸ் பண்ணுறாங்க கார்னு எந்த மாதிரி கார் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் அவங்க எப்படி லக்ஸரியாக யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி கார் தான் எங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணி ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணாங்க. அந்த மூமெண்ட்லேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இப்போது இந்த 13 வருஷம் கழிச்சதுக்கு பிறகு இந்த ஆனிவர்சரியில் எங்களுக்கு இன்னமும் ஒரு சர்ப்ரைஸ்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி. இதுக்கு மேலே வேறு அவங்களால என்ன பண்ண முடியல, அந்தளவுக்கு அவங்க
எங்களுக்கு ரொம்ப கௌரவிச்சு இன்றைக்கி இந்த ஒரு ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்கன்னா எங்களுக்கு வந்து ஷேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ்க்கு பெஸ்ட்டு டெடிகேஷன் பண்ணி ஸ்டாஃபுங்களுக்கு ஷேர் வந்து எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனியில். அதாவது அவங்க மட்டும் ஓனர் கிடையாது, நாங்களும் ஓனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு செலானில் ஒர்க் பண்ணுறது. இன்றைக்கி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எப்போதும் செலானிலே இருப்போம். இதுக்கு மேலே நாங்கள் வந்து செலானி ஃபேமிலி தான் எப்போதுமே. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து வீடு வாங்கணுங்கிறது நான் எப்போதுமே சொல்லிகிட்டே இருப்பேன். வீடு வாங்கணுங்கிறது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சாகிறதுக்குள்ளே சென்னையில் வீடு வாங்கினாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது. பட் அது நான் ஒர்க் பண்ணி அதில் வந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய பாஸுக்கும் என் பாஸோட ஃபேமிலிக்கும் எவ்ரிபடி ஹஸ் டேக்கன் மை அப்ரிசியேஷன் ஆஸ் அவங்கவுங்களோட தனிப்பட்ட வின்னாக வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் ரெக்கக்னைசிங் மீ. தேங்க்யூ ஃபார் செலானி.